ஃபெய்த் இன் த யூக்கரிஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். போன தடவை முடிக்கையில் ஃபெய்த் இன் த யூக்கரிஸ்ட் அப்படிங்கையில் என்ன ஃபெய்த் அப்படின்னா, த ஃபெய்த் தட் யூக்கரிஸ்ட் வில் சேவ். அதான் அதோடைய பிரச்சனை. ஐ ட்ரை டு ரீட் இட் டு யூ. வாசிக்க பார்க்கிறேன். த சர்ச் அஃபர்ம்ஸ் தட் ஃபார் பிலீவர்ஸ் the sacraments of the new covenant are necessary for salvation. இதுதான் மெயினாக நம்ம சிசிசியில் பார்க்குறோம். அதாவது சால்வேஷனுக்கு இந்த இது நியூ கவர்னன்ட் அத்தியாவசியம் அப்படின்னு பார்க்குறது. எதனால் இதில் அவங்களுக்கு தெரியும், இது அத்தியாவசியம்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்குறோம். எல்லாருமே கத்தோலிக்கர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நற்கருணையை நம்புகிறோம், நற்கருணையில் இயேசு இருக்கிறார், அதில் எங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு முக்கியமான நம்பிக்கை அல்ல. அதாவது அதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. நாம் அதை நம்பலைன்னா நமக்கு மீட்பு இல்லை. எப்படி யூக்கரிஸ்டில் இயேசு இருக்கிறார் அப்படின்னு நாம் நம்பலைன்னா நமக்கு மீட்பு இல்லை. அது கத்தோலிக்க திருச்சபையில் பல கோட்பாடு அனத்தமாக போன்றவையெல்லாம் இருக்குது. அது நமக்கு தெரியும். அதனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை இயேசுன்னு ஏற்றுக்கொண்டாலே நமக்கு மீட்பு இருக்கிறது என்று நினைத்து கொள்கிறார்கள். அங்கே தான் எல்லோரும் ஒரு எரர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தப்பான பார்வையில் பார்க்கிறார்கள். குறிப்பாக அந்த அருட்தந்தையர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் ஃபெய்த்து, அதையும் தேவையான ஒரு நம்பிக்கை தான். பட் அது மீட்கவல்ல நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. மீட்கவல்ல நம்பிக்கைன்னா என்னென்னா, இந்த நற்கருணை இல்லாமல் மீட்பில்லை. அது நற்கருணை மூலமாக தான் நாம் எல்லாம் மீட்கப்படுகிறோம். அதாவது நற்கருணை மீது உள்ள நம்பிக்கையின் மூலமாக நாமெல்லாம் மீட்கப்படுகிறோம் அப்படிங்கிறது மீட்புக்கு தேவைப்படும் நம்பிக்கை. அது மீட்பை இழப்பதற்கான நம்பிக்கை. எது? நற்கருணையில் இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நான் மீட்பை இழந்து விடுகிறேன். ஆனால் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று நான் நம்பினால் நான் மீட்பை இழப்பதில்லை. அதாவது மீட்பை கேட்கவில்லை, வேண்டான்னு சொல்ல. அதே நான் நற்கருணையில் மூலமாக எனக்கு மீட்பு என்ற அந்த நம்பிக்கை, நற்கருணை தான் என் மீட்புக்கான வழி என்ற அந்த நம்பிக்கை என்னிடம் இல்லை என்றால் நான் ஃபீலியல் தத்தெடுப்பு வேண்டாம் என்று சொல்லுவவனாக மாறிவிடுகிறேன். நாம் பார்த்தோம் அல்லவா? அதாவது சீராக்கை வாசிக்கிறேன். சென்ற இதில் டைம் இல்லை, அதனால் நான் வாசிக்க முடியவில்லை. அப்போ 15 சீராக் 15 7:14 17 வரையிலும் பார்க்க வேண்டும். அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார், தங்கள் விருப்பு உரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது சீராக்கில் இது மாதிரி சொல்லுது. அது இந்த நூல்லையும் இருக்குது, இணைத்திருச்சட்டம் போன்ற நூல்லையும் இருக்கிறது. இந்த விருப்பம், இந்த விருப்புரிமை தான் நாம் நற்கருணை நம்புவதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம். நற்கருணை மூலமாக நான் உடன்படிக்கை செய்தால் நான் வாழ்வை கேட்கிறேன், அதான் உறவை கேட்கிறேன்னு சொல்கிறோம். அது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நான் வேண்டாம் என்று சொல்லிவிடுவதாக பொருள்படும். அதாவது சாவை கேட்கிறேன். இது எப்படி என்று பார்க்க வேண்டும். இது எப்படி என்று பார்க்க நாம் லூக்கா 17:7-10 ஒரு அடிமை ஓமை பார்க்க வேண்டும். இந்த அடிமை ஓமையில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், நாம் அதில் நாமெல்லாம் இந்த உலகத்தில் அடிமைகளாக படைக்கப்பட்டுள்ளோம். ஒரு கடவுள் என்பவர் எஜமானன் என்ற உருவகம்
கொடுக்கப்படுகிறது கடவுள் என்பவருக்கு. அதில் படைக்கப்பட்ட நாமெல்லாம் அவருடைய அடிமைகளாக இருக்கிறோம். இந்த அடிமை உடைய செயல் என்பது 2 விதமாக இருக்கலாம். செயல் வகை 2 என்று அதில் கொடுக்கிறது. இது செயல் 2 விதம் என்றால், ஒன்று